திருமணம். எங்க அப்பா காலத்துல எல்லாம் எங்க அம்மா இன்ன வரைக்கும் என்னைய ராதாசாமி எங்க அப்பாவை கூப்பிடும், ஏ ராதாப்பாய் இங்க வாங்க, அது என்னன்னு பாருங்க, அந்த அடுப்பு தள்ளி விடுங்க, அப்படித்தான் சொல்லும். இன்னைக்கு பொம்பளை ஆளுகள் எல்லாம் புருஷனை என்னத்தா அத்தான் வாருங்கள் நாம் இருவரும் இணைந்து உணவு அருந்துவோமா, நான் புறுக்காப்பி போடவா சொல்றியாக்க, எங்க சொல்ற? அப்ப எங்க அப்பத்தா கேட்க, எங்க ஐயா உழுதுகிட்டு இருப்பாரு வயக்காட்டுல கோடாங்கி முனியாண்டி, ஏ கண்ணாப்பா, எங்க அப்பா பேர் கண்ணே, கண்ணாப்பா என்ன வஞ்சனம் வைக்க? எங்க ஐயா சொல்லுவார், ஏய் இந்த கருவாட்டை பொறிச்சு 4 சின்ன வெங்காயத்தை உரிச்சு வை, கஞ்சி ஊத்திட்டு வா வயக்காட்டுக்கு அப்படின்வாரு. சரின்னு சொல்லுங்க அப்பத்தா. இப்ப பொண்டாடிட்ட புரிச்சு கேட்க சொல்லு, சாயல் ஒடியில இருந்துகிட்டு இங்க மேல கிடாரத்துக்கு, ஏய் அமுதா என்னவா என்ன வெஞ்சனா, உடனே இது சொல்லு, என்ன வெஞ்சனை வச்சா நீ சாப்பிடுவ, இது நீ பொழச்ச உழப்புக்கு என்ன வச்சன வச்சா சாப்பிடுவ, ஏலே நீ காத்தா அன்னைக்கே சொன்னுச்சு, இவன் கிறிசு கிட்டவையே அவனுக்கு கழுத்து நீட்டாத உடனே ஒப்பு வச்சுரு, அவன் இங்க வராம ஹோட்டலே தின்னுட்டு குசி விட்டு எங்க மரியாதை இருக்கா ப்ரோ? கிடையாது, எங்கேயுமே கிடையாது. ஆனால் பெண்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நான் நகைச்சுவையும் பேசுவேன், சிந்திக்க வைப்பேன். உங்க தாய் தகப்பனுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு தாய் தகப்பன் யாருன்னா 3 முடிச்சு போட்டு உங்களுக்காக இரவு பகலா உழைச்சு ரத்தம் சிந்துது வாங்க வாருங்க கணவர் தாயா உங்களை தாய் தான். இதுல பொம்பட்டை இது பொண்டாட்டிக்கு பயந்தாலும் கூட அதுல கைதட்டல, கைதட்டி விட்டா நாளைக்கு டீ கடையில போட்டு விட்டுருவாங்க, நம்மள உலக்க எடுத்து அடிச்சு போடுவான்ட்டு பூரா அப்படியே இருக்கிறியே, அப்படியே நல்ல மண்டே நீட்டுனா தண்ணி பம்பு மாதிரி இழுத்துக்கிட்டியே. ஏன் பொம்பளை எல்லாம் அடக்கி வைக்கணும். அப்ப பெரும்பாலும் நம்ம எல்லாருமே நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்சது அப்பாவா அம்மாவா? அம்மா. அம்மா ஏன் எல்லாத்துக்கும் பிடிக்குதுன்னா, அம்மா நம்ம பட்னியா கிடந்தாலும் விடாது, 1 மணி 2 மணிக்கு கூட எழுப்பி இலை வெறு வயிற்றுல படுத்து கிடக்க வயிற்ற தொட்டு பார்க்க, அப்பா 2 ரொட்டி நினைச்சு தரேன் அம்மா திங்கிறியா, அப்பா கறி வாங்கிட்டு வந்திருக்காரு வதக்கி கொடுக்குவா சாப்பிடுப்போ, அப்போ 2 இட்லி சாப்பிடுப்போ, என் சாமி ஐயால மடியில படுக்க போட்டு 2 இட்லியை பிச்சு ஊட்டிட்டு அப்புறம்தான் தன் பசிய போக்குவாள் தாய். ஆனா அப்பாவை பார்த்தா ஏன் நம்ம எல்லாம் எரிச்சப்படுறோம் பயப்படுறோம்னா, அவர் வரும்போதே மிலிட்டரியில இருந்து துப்பாக்கி எடுத்துட்டு வர்ற ஆள் மாதிரியே அங்கிருந்து வருவாரு, வந்தவனே அம்மாட்ட நம்மளதான் கேட்பாரு, எங்கவே எங்கவே எங்க கிரிக்கெட் எந்த கிரிக்கெட் விளையாடுறா அவன் என்னைக்கு அப்படின்னு சொன்ன நம்ம ஐயோ வெவ்வேறு 2. இதுல இருந்து என்ன தெரியுது? இதுல விளக்கம் சொல்லுவேன்.